இந்த கம்யூனிஸ்ட் தின நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த நிகழ்வானது பரவலாக சொல்லப்பட்டு அதற்கு பிறகு செய்யப்பட்டிருந்தா சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இது இப்போ ஆர்கனைஸ் பண்ண தோழர் சுரேஷ் இன்னும் சில தோழர்கள் மட்டுமே அது இருந்து செஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேர்களுக்கு சொல்லப்பட்டு அதில் செஞ்சிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்ஸை பற்றி தோழர் லெனின் நிறையா சொல்லியிருக்காரு. நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் 1800களில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாமேதையாக இருந்த தோழர் காரல் மார்க்ஸ் அவங்க சாதாரண உழைக்கக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய தத்துவத்தை எழுதி நமக்கு புரிய வச்சாங்க, நமக்கு வழிகாட்டினாங்க. அந்த வகையில் காரல் மார்க்ஸோடையது நம்ம இன்னைக்கும் நம்ம போற்றப்பட வேண்டியவர் தான். அதில் நமக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. பட் பரவலாக இது கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுலையும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் விரிவாக செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இன்னைக்கு காரல் மார்க்ஸுடைய இந்த தினத்துக்கு, அதாவது காரல் மார்க்ஸோடைய இன்றைய பிறந்த நாளை கம்யூனிஸ்ட் தினமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சிறு முயற்சி மென்மேலும் வெற்றி பெறணும். இன்னும் பரவலாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நிகழ்வாக இது அமையணும் அப்படின்னு என்னுடைய இந்த பதிவை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய முயற்சியை முடிக்கிறேன். மார்க்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இப்போ எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ற மாதிரி ஒரு புது பாடத்திட்டத்தை உருவாக்குறாரு. பேர் ஹிஸ்டீரியோகிராஃபி. அது என்னன்னா வரலாற்றின் வரலாறு. வேறு யாரும் செய்யவே இல்லை. வரலாற்றின் வரலாறுன்ற ஒரு பார்வையை கொடுத்தது கார்ல் மார்க்ஸ். அதை இந்தியாவில் கொடுத்தது யாரு? அவர் பேர் புத்தா பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறார்ல, அப்பா பையன் 2 பேருமே பெரிய மார்க்சிஸ்ட். மறந்துச்சு பேர் ஒரு மராத்திக்காரர். அவர் தான் இந்தியாவில் வரலாற்றினுடைய வரலாற்றை கொண்டு வர்றாரு. அப்படி வரும்போது ரொம்ப முக்கியமாக அவர்கள் பார்த்தது என்னன்னா வரலாறும் தத்துவமும். தத்துவங்கள் என்ன? எல்லாத்தையும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, உலகத்தில் துன்பம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, இந்த மாதிரி பலவேறு தத்துவங்கள் இருக்கு. அப்போ தத்துவத்தில் எங்கே வருதுன்னா அதனுடைய மையப்பொருள், மூலப்பொருள், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வரும்போது இது எல்லாமே ஐடியா, பொருள் முதல்வாதம், எண்ண முதல்வாதம் அப்படின்னு வருது. மெட்டீரியலிசம் அண்ட் மெட்டீரியலிசத்துக்கு ஆப்போசிட் பொருள் எண்ண முதல்வாதத்துக்கு டக்குன்னு கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன பேருன்னு கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம். இவர் முதல்ல கொண்டு வர்றது பொருள் முதல்வாதம். எல்லாத்துக்கும் அடிப்படை பொருள் தான். அப்படி வரும்போது 2 பாயிண்ட் அவர் கொண்டு வர்றார். அந்த 2 பாயிண்ட் என்ன? ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், அதாவது வரலாற்று பொருள் முதல்வாதம். இன்னொன்று என்னென்ன? டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், இயங்குகின்ற இயல்பாக இருக்கக்கூடிய பொருள் முதல்வாதம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஒன்றும் குழப்பிக்க வேணும். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், டயலக்டிக்கல், இந்த 2 தான் மார்க்ஸ் கொடுக்குறாரு. இந்த 2ஐயும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ சாரோ யாரோ பேசும்போது சொன்னாங்க, நம்ம கேள்வியே கேட்கறதில்ல. இந்த சின்ன வயசுலேருந்து நான் நிறைய கேள்வி கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க, பெரியார் மாதிரி பேசாத, இந்த கோயிலுக்கு ஏமா இந்த கோயிலில் இருக்கிற சாமிக்கு புருஷன் இல்லை, அங்கே போனால் சமயபுரம் மாரியாத்தாளுக்கு புருஷன் இல்லை, வெக்காரியம்மனுக்கு புருஷன் இல்லை. இந்த கேள்விக்கு பதில் அவங்களுக்கு தெரியாது. ஏன் புருஷன் இல்லை? நீங்கள் எதாவது சொல்லுங்க பாருங்க. ஏனென்றால் தாய் வழி சமூகத்தினுடைய அடிப்படையில் இருந்ததுனால அப்போ தந்தைகள் கிடையாது. 2 ஒன்றுக்கொண்டு தொடர்பு. பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும்னு நினைச்சவங்க பெரியார், அம்பேத்கர். பேசிக் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும்னு நினைச்சது கார்ல் மார்க்ஸ். ஈவன் காந்தி கூட வில்லேஜ் பொருளாதாரம் அப்படின்னலாம் வரும்போது அவருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் சரி பண்ணுறாரு. அதனால் இந்த 2க்கும் உள்ள உறவுகள் என்ன, இந்த 2க்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது மார்க்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தோம்னா அவர் வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம் தான் பேசினாரு. கிடையாது.
வந்து என்னுடைய இது வந்து என்னென்னா, இப்போ வந்து அமெரிக்காவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி மார்க்ஸை வந்து புதிய கண்ணோட்டத்தில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பாவில் வந்து மார்க்சிசத்தில் வந்து நிறைய புது புது கருத்தாக்கங்கள் வருது. ஏனென்றால் ரஷ்யாவும் சைனாவும் ஒரு தேசிய பேரினவாதத்தினுடைய அமைப்பாகத்தான் அது இருக்கிறது. தான் ரஷ்ய நாடு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த மார்க்சிசம் போயிடுச்சு. சைனாவிலையும் என்ன ஆயிடுச்சு, மார்க்சிசம் போயிடுச்சு. இப்போ மார்க்சிசத்தை எப்படி இந்த மார்க்சிச தினத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் வரணும்னு, அதிகாரத்தில் இல்லாமல் கருத்துக்களை கொண்டு எப்படி மனித மனங்களை வெல்வது, எப்படி புதிய உலகத்தை ஸ்தாபிப்பது. கேரளாவில் இருக்க மார்க்சிசத்தினுடைய வெற்றி காரணம் என்ன? ரெண்டு. ஒன்று வந்து மார்க்ஸ், இன்னொன்று நாராயணகுரு. நாராயணகுரு இல்லாமல் கேரளாவில் மார்க்சிசம் முடியாது. ஏன் பெங்காலில் கீழே போச்சு? மார்க்சிஸ்ட் பார்ட்டி இருந்துச்சு, 24 வருஷம் அவங்க ஆண்டாங்க. ஆனால் பார்ட்டியினுடைய அத்தனை பேருமே பிராமணர்களாக இருந்தாங்க, மற்றவர்கள் வரல. கேரளாவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியுது. பினராயி விஜயன் ஆகட்டும், அவரெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அங்கே வந்து நீங்கள் வர முடியல. இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? கீழே இருக்கிறவங்க வரல. இந்த பெரியாரை வந்து யாருக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாம் திருவள்ளுவருக்கு சாயம் போட்டால் கோவப்படுறீங்க. அதே மாதிரி பெரியாருக்கு சாயம் போட்டு யார் வந்தது? முதலியார்கள், வன்னியர்கள், தேவர். இந்த மூன்றையும் தான் அந்த தமிழகத்தினுடைய எதிரிகளாக நான் பார்க்குறேன். அப்போ மற்றவங்க என்ன, நாங்கள் வரல. அப்போ அதற்கான போராட்டம் தான் தலித்துகளுடைய எழுச்சி. ஸோ இதை வந்து இது படிக்கணும். கலை இலக்கியத்தின் மூலமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று தான் கலை இலக்கியம். இதில் வந்து புரிஞ்சுங்க, நான் உங்களை குழப்பிட்டேன்னு நினைக்கல. 3 கருத்துக்களை சொல்லுங்கள். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், அதாவது வரலாற்று பொருள்முதல்வாதம். அப்புறம் வந்து டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், இயக்கவியல் பொருள்முதல்வாதம். கருத்து முதல்வாதம்ன்றது எல்லாம் ஐடியாஸ் தான். கடவுளை முன்னிறுத்துறது, இது வந்து பூமியை முன்னிறுத்துறது, ஆட்டத்தை முன்னிறுத்துறது. அது தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். கருத்து முதல்வாதமாக, பொருள் முதல்வாதம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி புத்தர், இயேசு, கார்ல் மார்க்ஸ். இன்னொருத்தர் நான் விட்டுட்டேன், யாரு? முகமது நபி. கான்ட்ரவர்சி இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறாரு, 365 சாமியை கும்பிட்டு அவனை எல்லாத்தையும் வச்சு ஒரே சாமிடா அப்படின்றார். ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சு? ஏனென்றால் ஒவ்வொரு குறிப்பிட்ட இனத்திற்கான அடையாளங்களை அவர்கள் ஏற்காததினால்தான் இஸ்லாம் வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே, தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி, கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னோட மனைவி அவங்க ஒரு நிமிஷம். ஓகே.